ஹலோ மக்களே, வெல்கம் டு ராஜேஷ் வியூ யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து இட்லி தோசைக்கு ஏற்ற மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு குழம்பு செஞ்சுருக்கிறேன். சரியா, என்ன குழம்புன்னு பார்க்கலாமா? சட்னியோ எதுவும் இல்லை, சாம்பாரோ இல்லை, இது ஒரு வித்தியாசமான குழம்பு. இந்த கொதிக்க வச்சு தோசையை முருகலை சுட்டு ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா 15 தோசைக்கு குறையாமல் சாப்பிடுவீங்க. நீங்கள் நல்லா சூப்பராக சாப்பிடுவீங்க. ஓகேவா? இது என்ன குழம்புன்னு தெரியணும்னா வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நான் வீடியோ சென்டரில் தான் சொல்லியிருப்பேன். ஸோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். திக்னஸ் பார்த்தீங்களா எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. அப்படியே ஊற்றி சாப்பிட்டீங்கன்னு வைங்க, சும்மா இதில் ஒரு 2 கரண்டி போதும், ரொம்ப கூட நீங்கள் ஊற்றணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஒரு 2 கரண்டி ஊற்றுனீங்கன்னா ஒரு 15 தோசை கன்ஃபார்மாக சாப்பிடுவீங்க நீங்கள். அந்தளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும், காரமாகவும் இருக்கும், புளிப்பாகவும் இருக்கும். ஓகேங்களா? பார்த்தீங்களா திக்னஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டிங்களா? சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ். வீட்டில் இருக்க தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, இதுகளை வச்சு மட்டும் ஒரு குழம்பு டிஃபனுக்கு, அதாவது இட்லி தோசைக்கு ஏற்ற மாதிரி. ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சரியா? இப்போ வந்து இது தேவையான பொருட்கள் பார்த்து அப்படி நம்ம சமையல் ஆரம்பிச்சிடலாம். அதை வந்து ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். இன்க்ரீடியன்ஸ்லாம் நான் அப்படியே போட உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்கிறேன். அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய், சரிங்களா, சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் நிறையா வரும், ஏன்னா நம்ம வந்து குழம்பு வந்து ஒரு மாதிரியா வித்தியாசமாக வைக்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஆயில் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். ஆயில் சூடாக இருக்காப்புல நம்ம என்னென்னு கடுகு, உளுந்தம்பருப்பு இதெல்லாம் வந்து சேர்த்துடலாம். ஏன்னா அந்த கடாயை வந்து சீக்கிரம் சூடாகும். பெருங்காயத்தூள் நான் அப்படியே இன்க்ரீடியன்ஸ் காமிச்சிடுறேன். மீடியம் சைஸு பெரிய வெங்காயம், அதை வந்து நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுருக்கிறேன். ஒரு இனுக்கு கருவேப்பிலை. இந்த மசால் இதுதான் வந்து இன்றைக்கி நம்ம குழம்பே வைக்க போகிறோம். இந்த மசாலா வச்சு தான். சரியா? இது என்னன்ட்டு நான் இதுக்கப்புறம் இந்த கிளிப்பு போடுறேன், அதை பார்த்துக்கோங்க. ஓகே மக்களே, இப்போ நம்ம வைக்க போகிற குழம்புக்கு தேவையான பொருட்களை பூரா போட்டு அரைச்சிடலாமா? ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ஒரே ஒரு தக்காளி எடுத்து இந்த மாதிரி ஸ்லைஸாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை வந்து இப்போ இதில் மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். பூண்டு ஒரு 7 பல் பூண்டு, நாட்டு பூண்டுங்கிறதுனால நான் ஒரு 7 பல் சேர்த்துருக்குறேன், அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் இஞ்சி வந்து ஒரு சின்ன பீஸ் இஞ்சி எடுத்து அதையும் நறுக்கி போட்டுக்கேன். இஞ்சி வந்து எதுக்காக அப்படின்னா, நம்ம வந்து இன்றைக்கி வைக்க போகிற குழம்புல வந்து ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ட் வந்து சேர்க்க போகிறோம். ஸோ அது வந்து சில பேருக்கு டைஜஷன் ஆகாமல் இருக்கும். சரியா? அது என்ன பொருளோ அது வந்து நான் மிக்ஸ் பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? அதுக்காக தான் இஞ்சி சேர்த்துருக்குறேன். இஞ்சி சேர்த்தோம்னா கொஞ்சம் செரிமான பிரச்சனை நல்லா இதெல்லாமல் சரியாயிடும். அதுக்காக. அப்புறம் வந்து காரத்துக்கு ஒரு 6 வரமிளகா சேர்த்துக்கிறேன் இதுலேயே. இதை வந்து நல்லா லைட்டாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். சரியா? ரொம்ப தண்ணியாக அரைக்கக்கூடாது, நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். எதுக்காக அப்படின்னா, புதினா தலை வந்து ஒரு 4 இலை பக்கம் சேர்த்துக்கிறேன். எதுக்குன்னா இது வந்து நல்லா வாசனையாக இருக்கும், அதுக்காகத்தான். ஓகே, இப்போ இதை வந்து லைட்டாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். சரியா? அரைச்சிட்டு வந்து காமிக்கிறோம் உங்களுக்கு. அப்புறம் முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் ஒன்று இருக்குது, அதை வச்சு தான் இன்றைக்கி இந்த குழம்பே நம்ம செய்ய போகிறோம். இப்போ கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நமக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு, கருவேப்பிலை வந்து ரொம்ப கருவக்கூடாது, லைட்டாக பொரிஞ்சால் போதும். இப்போ வந்து நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. இது வந்து ஃபுல்லாக அந்த ப்ரௌன் கலர்லலாம் மாறணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக அந்த கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ வெங்காயம் வந்து வதங்கிட்டு இருக்குது. இந்த ஸ்டேஜில் ஒரே ஒரு பச்சை மிளகா, சரியா, ஒரே ஒரு பச்சை மிளகாவை 4 கீறி வச்சுருக்கிறேன், இதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து அந்த அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இதில் சேர்த்துடலாம். ஏன்னா இதுதான் வந்து மெயின் இதே. சரிங்களா? இதை வந்து சேர்த்துடலாம்.
நல்ல காரமாக நல்லா சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் நம்ம சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், சரிங்களா? இப்போ இந்த பேஸ்ட் வந்து இதில் நல்லா ஏன் அப்படின்னா நம்ம வந்து இதெல்லாம் அப்படியே பச்சையாக போட்டு அரைச்சிருக்கோம். அதனால் இந்த ஆயிலே சேர்த்து கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டோம்னா அந்த பச்சை வாசனைலாம் போயிடும். குழம்பு வந்து நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா இந்த ஆயில்லையே இந்த மசாலா வந்து நல்லா இப்போ இது பண்ணி விடுங்க, ஃப்ரை பண்ணி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இந்த பச்சை வாசனைலாம் போய் நல்லா பாயில் ஆகி எண்ணெய் திரிஞ்சு வர ஆரம்பிச்சிட்டு பாருங்க. இந்த ஸ்டேஜில் வந்து இந்த குழம்பு இப்போவே காரமாக தான் இருக்கும். நான் வந்து கொஞ்சம் கலருக்காக மட்டும் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம மிளகாத்தூள் போட்டுருக்கோம் இல்லையா, அதுவே நல்ல காரமாக இருக்கும். நான் இந்த கலருக்காக மட்டும் லைட்டாக காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள், குழம்பு அப்படிங்கிறோம் அதனால் கொஞ்சமாக மஞ்சத்தூள். வேறு எந்த பொடியும் தேவையில்லை, எதுவும் தேவையில்லை. நல்லா போட்டு இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி, அதாவது எவ்வளோ வேணாலும் தண்ணி ஊற்றிக்கலாம் நீங்கள், உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி. எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிருப்பேன். உங்களுக்கு அந்த குழம்போட இதை காமிக்கிறேன், கன்சிஸ்டன்சி காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. எவ்வளோ தண்ணியாக இருக்குது பார்த்தீங்களா? இப்போ இது நல்லா கொதிக்கணும். நல்லா ஒரு கொதிச்சு வரணும். ஏன்னா மஞ்சத்தூளும் இது போட்டுக்கிறோம் இல்லையா, அதனால் நல்ல ஒரு கொதி வரட்டும். இப்போது இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். சால்ட்டு சேர்த்து நல்லா ஒரு மிக்சிங் போட்டு விட்டுருங்க. இன்னும் தண்ணி வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டும். நல்லா ஒரு கொதி, ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம சேர்க்க வேண்டிய முக்கியமான அந்த இன்க்ரீடியன்ஸை நம்ம சேர்த்துக்கலாம். ஓகேவா? சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்து நான் லைக் பண்ணுங்கள், சரியா? அப்புறம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எத்தனை நாளைக்கு சும்மா சட்னியை வச்சுக்கிட்டு சாம்பார் வச்சுக்கிட்டு இருக்கீங்க? இந்த மாதிரி ஒரு குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு பாருங்க, நல்லா கொதிச்சு எண்ணெய் தெரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து இந்த குழம்புல நம்ம சேர்க்க வேண்டிய முக்கியமான இன்க்ரீடியன்ஸை சேர்த்துடலாம். அது என்ன அப்படின்னு பார்க்குறீங்களா? சரிதான், இட்லி மாவு. இட்லி மாவு வச்சு தான் இன்றைக்கி இந்த குழம்பே, சரியா? அதனால தான் நான் இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு அந்த மாவு வச்சே செய்கிறதுனால. இப்போ வந்து எங்களுக்கு வந்து குவான்டிட்டி கம்மியாக தான் தேவை, சரியா? அதனால் வந்து நான் இதில் எவ்வளோ மாவு சேர்க்குறேன் அப்படின்னா, சும்மா ஒரு பாருங்கள், இந்த இதை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, சரியா? புளிச்ச மாவாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. நான் ஃப்ரெஷ் மாவாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு கரண்டி இந்த அளவுக்கு கூட சேர்த்துக்கலாம் நீங்கள். இப்போ இதை வந்து இந்த கொதிக்கிற குழம்புல அப்படியே ஊற்றுங்க. அது என்ன ஆகுதுன்னா அப்படியே திரளையாக வந்து நிற்கும். பார்த்தீங்கன்னா இந்த தயிர்லாம் ஊற்றுனா தெரிஞ்சு போனால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி வந்து நிற்கும். இப்போ இதை வந்து நல்லா கரண்டி விட்டு நல்லா அப்படி ஒரு மிக்ஸ் பண்ணி கொடுங்க குழம்புல. குழம்பு அப்படியே திக்னஸாக மாறிடும். கடலை மாவு சாம்பார் வச்சு சாப்பிட்ருக்குறீங்களா, அந்த மாதிரி மாறிடும் திக்னஸாக. நல்லா ஒரு சூப் மாதிரி, சூப் கண்டன்ஸ்டிங் இந்த இது மாதிரி வந்துடும். பாருங்கள் அந்த மாவு இல்லாமல் போயிடுச்சு வரணும் வெந்து. இப்போ குழம்போட திக்னஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. தெரியுதா? வித்தியாசம் தெரியுதா உங்களுக்கு? அப்போல இருந்ததை விட இப்போ கொஞ்சம் திக்னஸ் கூடி இருக்குது, தெரியுதா? இப்போ என்னாகுன்னா அந்த மாவு ஊற்றிருக்கோம் இல்லையா, இது பச்சை மாவாக இருக்கும். இதுக்கு தான் நான் வந்து இஞ்சி சேர்த்துக்கிட்டேன், சரிங்களா? ஏன்னா நம்ம இட்லி மாவில் வந்து உளுந்து அரிசி மாவு எல்லாம் அப்படியே நம்ம சேர்க்குறோம், வேக வச்சு சேர்க்கலை. ஸோ வந்து அது சிலவருக்கு சேராது, அதனால் இஞ்சி நான் சேர்த்தேன். நீங்கள் வேண்டான்னு நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள் குழம்போட திக்னஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு மாறிடுச்சுன்ட்டு. இது நல்லா ஒரு கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டிங்கன்னா இன்னும் குழம்பு ஊற்றி நல்லா திக்காக மாறிடும். பாருங்கள் இப்போவே பாருங்கள் அந்த திக்னஸ் தெரியுது, ஓகேவா? மாவு நம்ம ஊற்றிருக்கனால ஒரு கொதி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சிம்மில் வைங்க. இது நல்லா ஒரு கொதி வரட்டும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு. நான் ஏற்கனவே 2 தடவை ட்ரை பண்ணிவிட்டு தான் இப்போ வீடியோவை நான் எடுக்கிறேன். குழம்பு டேஸ்ட் வேறு லெவலில் இருந்துச்சு, அதனால தான் சரி அதை உங்களுக்கு வீடியோவாக போடலாம்
அப்படின்ட்டு இன்றைக்கி வீடியோவை ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். பார்த்து எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பாருங்க இப்போ குழம்பு பாருங்கள், திக்னஸ் மாறிடுச்சு. குழம்பு கொதிக்கிற அந்த இதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ இதை அப்படியே சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டாலும் சரி. அப்படியே இறக்கிடலாம், இருந்தாலும் ஒரு 5 நிமிஷம் அப்படியே கொதிக்கிட்டு வந்தது லோ ஃப்ளேம்லேயே கொஞ்சம் கொதித்து வரட்டும். ஒரு தட்டை போட்டு மூடிக்கலாம். ஃபுல்லாக மூடிடாதீங்க, லைட்டாக வெளியே ஆவி போகும். ஓகேவா? இப்போ வந்து ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் தான் இருக்குது. இப்போ வந்து குழம்பு எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குழம்போட திக்னஸ் தெரியுதுங்களா உங்களுக்கு? எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்ட்டு. இப்போது இருங்க, நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. பாருங்க, இப்போ பாருங்க, கரண்டியில் அப்படியே எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. எப்படி மாறிடுச்சு பாருங்க திக்னஸ்ஸு. அப்போ ஃபஸ்ட்டு எவ்வளோ தண்ணியாக இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்கு பாருங்க. இதுக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-15 தோசை போவாங்க, இல்லை மொறுன்னு சுட்டிங்கன்னா. இது சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, நல்லா காரமாகவும் இருக்குது, புளிப்பாகவும் இருக்குது, நல்லா இருக்குது. அந்த மாவோட இதே வரல, மாவோட ஃப்ளேவரோ டேஸ்ட்டோ எதுவுமே வராது. நல்லா மிக்ஸ் ஆயிரும் குழம்புல. பாருங்கள் திக்னஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு பாருங்கள். இப்போ வந்து ஃபைனலாக இது வந்து கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். மல்லித்தலை ஒரு 1/2 கைப்பிடி அளவுக்கு தாராளமாக போடுவோம். அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு பிளேட்டை போட்டு மூடிடுங்க. மூடிட்டு அப்படியே விட்டுருங்க. அந்த மல்லித்தலையோட எசன்ஸ் பூரா இதுக்குள்ளே இறங்கிடும். சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரியா? அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரீச் பண்ணும். நான் இந்த மாதிரி வித்தியாசமாக ஏதாச்சும் ஒன்று செஞ்சு உங்களுக்கு போட்டுகிட்டே இருப்பேன். ஓகேவா? அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.